ஆன்மீனே சௌரவர்கள் அனைவருக்கும் விருதான வெள்ளி பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடின் நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் மூச்சு விட வைத்து ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடி அந்த நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். மன்னிப்பையும் வேண்டியபடி 8:13 ஆகிவிட்டது. 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. சிந்தனை நேரம் தொடர்ந்து வாழ்த்தும் நேரம், அதனை தொடர்ந்து பன்னிசை நேரம். பன்னிசை நேரத்தை தொடர்ந்து இன்று கேள்விக்கணைகள் தவிர்க்கப்படுகின்றது. நவலாசுவன் கடந்த வாரம் செய்திருந்தார் சொல் விளையாட்டு. அதனை தொடர்ந்து நாங்கள் கேள்விகளுடன் இணைந்து கொள்ளலாம். ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு மாலம்பேல் பிள்ளையவர்கள் வணக்கம். வாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அவரது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்கள்? நலம், உற்சாகம். நீங்கள் நலம் தானே? நாங்கள் நலமாக இருக்கோம் சோதரி. நன்றி சோதரி. அப்படி முதற்கணித்த நாளை காலத்தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கட மன்னிக்க வேண்டும் எங்கட மாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்றெல்லோரையும் எங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள் அவர்கள் நிரப்பி நீங்கள் தினமும் ஆசீர்வதிக்க யோபிக்கிறேன் சொல்லிக்கொண்டு கண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நஞ்ச சௌகரி 293 சொல்லிக்கொண்டு பலன் போல யோமுடைய சரித்திரம் 34ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை அதில் 137 மட்டும் இருக்குது. நான் 120 மட்டும் வாசிக்கிறேன். யோமுடைய சரித்திரம் 34ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தைகள் 1-20 முடிய பழைய ஏற்பாட்டில் 663வது பக்கம். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோதனம். பின்னும் எலிகூசு மாறுத்தரமாக, ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நம் நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு, நான் நீதிமான், தேவனின் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாயிருக்கிறது என்றும் சொன்னாரே. யோவை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு அக்கிரமக்காரரோட திரிகிறவன் யார்? எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் பறிக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கு அநீதி மன்னிக்க வேண்டும். ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவனுக்கும் தூரமாயிருக்கிறது. மனுஷனுடைய செய்யக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் நம்மிடத்தில் இழுத்து கொள்வார். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இருந்து இழுத்து கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். உமக்கு உணர்விருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவி கொடும். நீதியை பயக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரனை குற்றப்படுத்துவீரோ? ஒரு ராஜாவை பார்த்து நீர் பொல்லாதவன் என்றும், அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்ல தகுமோ? இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும்
ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே. இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். இந்த தொடர்ச்சி சகோதரி ஞாயிற்றுக்கிழமை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்திய இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் ஓர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உலகமே இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. தகப்பனே, ஒரு பிள்ளைகள் அப்பா இதான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களது சமூகம் கூடவே செல்ல வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த கொள்ளைனோகளோ அவளை அணுகாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகளால் மூடி வேலி அடைத்து அனுப்பினாடி நீங்கள் பாதுகாப்பாக எடுக்கப்படி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காக உங்களுக்கு கொடான கோடி நான் செலுத்துகிறேன் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்கிறாங்க. அப்படியே பாமத்தில் அதிபர் குடும்பத்தில் அப்ப ஆசீர்வதிங்கிறாங்க. அவர்கள் கைட்டு கேட்டு சகலவற்றையும் ஆசீர்வதிங்க, தினமும் பலங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் நன்றி சகோதரி. டேவிட் அண்ணா, வணக்கம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி, இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1657 பொதுக்காலம் 10ஆம் வாரம் என்று வெள்ளி தினமாகும். இன்று திருதாவை புனித மெத்தியாடியூஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை பாதுகாத்து எம்மை அனுதினமும் வழிநடத்தி வரும் நம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர்,
இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால் இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இயேசு அருளால் இனி நமக்கு குறையில்லை. இன்பம் துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. இயேசு எமது இறைவனாக இருப்பதால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றும் இருப்பவர். இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 32 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருக்கின்றதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடம் இருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகின்றவன் எவனும் மனைவி விலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, அதாவது இந்த தவக்காலத்துக்கு பின்பு விபூதி புதனில் இருந்து தொடங்கும் இந்த மலைப்பிரசங்கம், இந்த அருளுரை பகுதியானது மறுபடியுமாக எங்களுடைய இந்த பொது காலத்திலே தரப்படுகின்றது. எங்களுடைய சிந்தனைக்காக இறைவனை நாம் எந்த வழியிலும் வழிபடலாம். ஆனால் அந்த வழிபடுவதற்கு தேவையான எங்களுடைய உள்ளக்கிடக்கை இருக்கின்றதா என்பதை வினவி நிற்கின்றது இன்றைய நற்செய்தி, நற்சிந்தனை. விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருந்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்று எமது இந்த புலம்பெயர் மண்ணிலே, அதாவது இலங்கையில் நாங்கள் அவ்வளவாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. சமூகத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, மற்றும் எங்களுடைய பகுதிகளிலேயோ நாட்டிலேயோ கூட இந்த விவாகரத்தை என்பதை நாங்கள் அருமருந்தாகத்தான் நாங்கள் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் ஐரோப்பிய மண்ணிலே இன்று நலிந்துவிட்ட அந்த நலிந்தலை மன்னிக்கவும் மெலிந்துவிட்ட அந்த விவாகரத்தானது இன்று இளமை பருவத்திலே தங்கள் வாழ்க்கைகளை இழந்து பரிதவித்து போகின்ற பரிதாப நிலை ஒன்று. எங்கு பார்த்தாலும் பிரிவு, பிளவு, ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமின்மை நிலைமைகின்றது. ஆகவே இதற்கு பவுலடிகளார் கூறுகிறார், என்ன காரணம் கூறுகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பெண்ணை ஒருவன் விலக்கிவிட நேர்ந்தால், அதாவது அவளுடைய நடத்தை குறைவினால் விலக்கிவிட நேர்ந்தால் அது தவறல்ல. அவளுடைய நடத்தை குறைவினால், அவளுடைய அந்த தீய
சிந்தனை, தீய எண்ணம், தீய நடத்தையினாலே அவளை விலக்கி விடுவது, அதனால் பாவம் இல்லை என்கின்றார். ஆனால் அந்த காரணத்துக்காக, அந்த வேறு ஒரு காரணத்திற்காக அவளை விலக்கி விடுவது அது விபச்சாரம் என்று சொல்லி புனித பவுலடிகளார் கூறுகிறார். ஆகவே இன்னொரு விடயத்தையும் நாம் இன்றைய நாளிலே கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு மனைவி இருக்கின்றாள், அவளுக்கு கணவன் உண்டு. இந்த மனைவி விவாகரத்து கேட்டு பிரிந்து போய்விட்டால் அதனால் அவன் கணவனும் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றானா என்று கேட்டால் இல்லை. ஆகவே இந்த முழு பாவமும் அவளையே சாரும். அதே நேரத்திலே அவள் இன்னொருவனை மணப்பாள் என்று சொல்லி சொன்னாள், இரண்டாம் தாரமாக அவள் மணப்பாள் என்று சொல்லி சொன்னால் அவள் விபச்சாரி என்ற பெயர் பெறுவது மட்டுமல்ல, அந்த விபச்சார பாவத்திற்கும் உள்ளாகிறாள். கவனிக்க வேண்டும், இதுதான். ஆனால் இதே நேரத்தில் அந்த இவள் விவாகரத்து பெற்றுவிட்ட அந்த கணவன் அவர் மறுமணம் செய்து கொண்டால் அந்த பாவத்தில் இருந்து அவர் விலக்கப்படுகிறார். காரணம், இந்த விவாகரத்துக்கு அவர் காரணம் அல்ல. ஆகவே அவர் ஒரு ஆசி பெற்றவராக இருக்கின்றார். ஆனால் திருச்சபையில இருக்கக்கூடிய அந்த திருமண ஒப்பந்த விதிமுறைகளை அவர்கள் சரியான முறையில் பேணி அந்த விவாகரத்துக்கான காரணத்தை சொல்லி மறுபடியும் தாங்கள் எதிர்காலத்தில் வரும் மனைவியுடன் ஒன்றித்து வாழ்வதற்கு தேவையான அந்த உத்தரவை திருச்சபையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கக்கூடிய விவாகரத்து பற்றிய நடைமுறை. ஆகவே அன்பான உறவுகளே, இயேசு கூறுவது விபச்சாரம் அதான் செய்யாதே என்று சொல்லி, அதே நேரத்திலே இயேசு கூறுகின்ற இன்னொரு வார்த்தை, நீ எந்த பெண்ணையும் இச்சையுடன் நோக்காதே, இவளை நான் நடந்து விட்டால் என்ன, இவளுடன் நான் கூடி வாழ்ந்தால் என்ன, அப்படி என்ற அந்த சிந்தனை எல்லாம் இல்லாமல் உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்து நீ எப்போதும் உன்னுடைய பார்வை சிறந்ததாக இருக்க வேண்டும், கள்ளம் கபடமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இங்கே சொல்லுகின்றார். ஆகவே இதை தொடர்ந்துதான் அவருடைய உன் வலக்கண், உன்னுடைய கை, உன் அப்படியே இது எல்லாவற்றையும் அவர் வெட்டி விடவோ இல்லாட்டி அதை எறிந்து விடவோ அவர் சொல்லவில்லை. காரணம், நீங்கள் இப்படியான பாவங்களை, அதாவது உன் கை பாவம் செய்திருந்தால் அல்லது உன் கண் தான் இந்த பார்வைகளினாலே பாவம் செய்திருந்தால், தவறான முறையில் நடப்பதற்கு இந்த உடல் உறுப்புகள் இதாயிருந்தால், ஆனால் அதிலே நீ ஈடுபட்டு நீ நரகத்தில் தள்ளப்படுவதை விட, ஆகவே இந்த உறுப்புகளை இழந்திருப்பது உனக்கு நலம் என்று சொல்லி சொல்லுகின்றார். அதற்காக நாங்கள் பொருள்பட எடுக்கக்கூடாது. அதாவது கையை பட்ட சொல்லுகிறார், கண்ணை புடுங்க சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் தவறான வழியிலே இதுக்கு நியாயம் கற்பிக்கவோ அல்லது இந்த கருத்து முரண்பாடை நாங்கள் எடுத்துக்கொள்ளவோ கூடாது. ஆகவே நாங்கள் இதாக நல்ல சிந்தனையோட பார்க்க வேண்டும். அவர் சொல்லுவது, உன்னுடைய கை உனக்கு இடரலா இருந்தால் அதை வெட்டிவிடு என்று சொல்லி சொல்லுகிறார். ஏனென்றால் நீ இந்த கையினால் செய்ய பாவத்துக்காக நீ தண்டனை அனுபவிப்பாய். ஆகவே நீ திருந்தி மனம் திருந்தி வாழ். ஆகவே தவறை உணர்ந்து வாழ் என்றுதான் இந்த நற்செய்தியின் இன்றைய நோக்கமாகும். ஆகவே இயேசு சொல்லுகின்ற கடைசி வார்த்தையானது தன் மனைவியை பரத்தமைக்காக, அதாவது பரத்தமை என்று சொன்னால் கூடாத நடத்தைக்காக, எந்த அதாவது அதுக்காக அன்றி வேறு எந்த காரணத்துக்காகவும் விலக்கிவிடக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே அநேகமாக பல பிரச்சனைகள் உறவுகளால் வரும், இல்லை வெளியில் இருந்து வரும், அப்படியான பிரச்சனைகள் வருவதுண்டு. ஆகவே இப்படியான பிரச்சனைகள் வந்தால் அது எல்லாத்தையும் நீ தீர்த்துக்கொள். ஆனால் அவளுடைய கெட்ட நடத்தைக்காக விலக்கி விடுவது அது நியாயமானது. ஆனால் நீ மற்ற காரணங்களுக்காக ஒரு நாளும் அவளை விலக்கி விடாதே என்று சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே திருமணம் இல்லறத்தின் மேன்மையை எப்போதும் இல்லாத அளவில் நாம் அனைவரும் உணர்ந்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலம் இதுவாகும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளில் பார்க்கும் மனத்தை வருத்தும் நிகழ்வுகள் பல கேட்பதற்கு காரணம் திருமண வாழ்வில் ஏற்படும் தடுமாற்றங்களே. இப்போது ஒன்று செய்கின்றார்கள், அதாவது இங்கு கல்யாணம் முடித்து இங்கு உள்ள பெண்ணை விட்டுவிட்டு நாட்டுக்கு சென்று அங்கு வயது குறைந்த பெண்களை திருமணம் செய்வதும் அங்குள்ள பெண்களை அவர்களுடைய கற்பை சூறையாடுவதுமாக என்று சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்க்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் கண்டிக்கக்கூடியது. அதாவது மனிதனாக வாழ வேணும், மிருகமாக வாழக்கூடாது என்பதுதான். நீங்கள் மிருகத்தனமாக வாழ்வது மட்டுமல்ல, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அப்பாவி இளம்பெண்களையும் நீங்கள் தவறான வழிக்கு இட்டுச் செல்லுகிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வீடு எப்படியோ அப்படியே நாடும். இந்த சூழ்நிலையில் இயேசுவின் வார்த்தைகள் சவால் மிக்கது. விபச்சாரம் என்பது செயல்பாடுகள் மட்டுமல்ல, காம எண்ணங்களும் அசுய கட்டுப்பாடுகளும் மற்ற சிந்தனைகளும் இல்லற உறவுக்கான கடவுளின் வடிவமைப்புக்கு முரணே என்பதை இயேசு இங்கே உணர்த்துகின்றார். கடவுள் இணைத்த உறவை மனிதன் பிரிக்காதிருக்க நாம் இந்த
நமது இதயங்களையும் மனத்தையும் பாதுகாத்து எண்ணங்களிலும் நமது அணுகுமுறைகளிலும் தூய்மை மற்றும் பரிசுத்தத்தை தேட வேண்டும். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவராக இருக்கிறேன் என்று சொல்லி புனித லேவியர் ஆகமத்திலே 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களது கடவுள் நாங்கள் கையெடுத்து கும்பிடுகின்ற எங்களை படைத்த இறைவன் தூய்மையராய் இருப்பது போல நாங்களும் அவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கற்பிக்கின்றார். ஆகவே ஏற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ முயற்சிப்போம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலத்தில் நன்மை உடையவர்களாக, நன்றி உடையவர்களாக, அன்பு செலுத்துபவர்களாக வாழ்ந்து எமது வாழ்க்கை நாம் முடித்துக் கொள்வோம். ஆகவே அன்பான உறவுகளே, இன்றைய நாள் கொஞ்சம் நீண்ட நேர இதாக காரணம் இந்த இன்று எவ்வளவு குடும்பங்கள் சிதைந்து சீரழிந்து போயிருக்கின்றது சின்ன விடயத்துக்காக. ஒருவரோடு ஒருவர் மற்றொரு நாளுக்கு சாப்பிட வர இல்லை என்று சொல்லி சொல்ற காரணத்துக்காக கூட திருமண விவாகரத்தில் போய் முடிகின்றது. ஆகவே இது ஒரு சிறிய உதாரணம் தான். ஆனால் இப்படியான சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் இன்று விவாகரத்து கோரி இன்று நீதிமன்றங்களில் இன்னொருவருடைய உதவியை நாடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் மிகவும் வேதனைப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது. எங்களுடைய தமிழ் உறவிலே இல்லாத நடைமுறைகள் ஐரோப்பிய மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை ஒவ்வொருவரும் எந்த சமயமாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு நல் புத்தைகளை ஊட்டி அந்த பிள்ளைகள் நல்ல வழியிலே வளர்வதற்கு நீங்களும் காரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நான் நயமாக வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனை வர முடியாது. காரணம், நான் இங்கே எனது பேரனுக்கு அவருக்கு உறுதி பூஜை கன்ஃபர்மேஷன் நடக்க இருக்கிறதுனால நான் மகள் வீட்டுக்கு போகிறேன். ஆகவே இதில் கடந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. மன்னிப்போடு தம்பியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மேலும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை மன்னிப்போம் வாழ்வியலாக்கி கொண்டு புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் நன்றி, வணக்கம் தம்பி. உங்களுக்கு பொழுதுகளாக அமையட்டம்னா அது நேரம் பேர் எனக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. முதல் நன்மையா? இல்ல, முதல் நன்மை இல்ல. இப்ப முந்தைய நாங்கள் முதல் நன்மை தானே பெறுவோம். முதல் நன்மை தான் முந்தி கொடுப்பது வழக்கம். ஞானஸ்நானம் 7 தேவரிய அனுமானங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது ஞானஸ்நானம், அதுக்கு பிறகு பச்சாத்தாபம் என்றது கன்ஃபியூஷனுக்கு பிறகு முதல் நன்மைக்கு பிறகுதான் கன்ஃபர்மேஷன். ஆகவே இப்ப ஒரு புது முறை இங்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள். கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்கள், உறுதி பூசல். அது உறுதி பூசல் சொன்னால் நான் இந்த இறைவனில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்பதையாக கன்ஃபார்ம் பண்றதுதான் கன்ஃபர்மேஷன். இப்ப அங்கெல்லாம் இப்ப நாங்கள் பெற்றது காலையிலே எங்களுக்கு முதல் பிரசாதம், அது ஃபர்ஸ்ட் கம்யூனியன் என்றால் அன்றைக்கு பின்னரமே பிஷப் எங்களுக்கு இது தருவார், கன்ஃபர்மேஷன், உறுதி பூசல் தருவார். இதுதான் நடைமுறை. ஆனால் இங்கே ஐரோப்பாவிலே என்னுடைய பிள்ளைகள் முதல் நன்மை பெற்று அதற்கு பிறகு உறுதி பூசல் பெற்றதுதான் வளமை. ஆனால் என்னுடைய பேரனுக்கு இப்படியாக செய்கின்றார்கள். அந்த பாரவாசிலே அந்த பங்கிலே என்னவோ தெரியவில்லை, முதல் தடவையாக எவ்ரிலான் உங்களுடைய அந்த பங்கு தான், அது அந்த டயோசஸ் தான் எவ்ரி இருக்கிற அந்த டயோசஸ்லாம் இந்த இப்படியான ஒரு நடைமுறை இருக்கின்றதோ அந்த மேற்றாணியார் அந்த பிஷப் இப்படி அந்த அனுமதி கொடுத்தார் என்று தெரியவில்லை. அதாவது கன்ஃபர்மேஷன் முன்பாகவும் ஃபர்ஸ்ட் கம்யூனியன், அதாவது முதல் நன்மை, தேவதரி அனுமானம் போடுற அந்த அப்பம் பெறுறது பின்பாடும் என்று சொல்லி அது 1 வருஷத்துக்கு பிறகு கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே நன்றி, வணக்கம். நன்றி, தகவலுக்கு நன்றி, வணக்கம். ராஜினியால் பொறுத்தவர்கள் வணக்கம். வாங்க. வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, வழிகளை எமக்கு கற்பீர். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, நீரே என் தலைவர் என்று சொல்கின்றோம். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே எமக்குன்னா, உமக்குரிய பங்கை காப்பவரும் அவரை எப்போதும் நம் கண்முன் வைத்துள்ளோம். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார், எனவே நாம் அசைகிறோம். வாழ்வின் வழியை நாம் அறிய செய்வோம். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
பலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. அல்லேலுயா அல்லேலுயா. ஆண்டவரே வழிகளே எனக்கு கற்பியும். உமது உண்மை நெறியில் என்னை வழி நடத்துகிறேன். அல்லேலுயா. அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா, அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ரஜினி அல்போன்ஸ் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் நேற்றில் இருந்து சண்டை. ஐயோ காலையிலேயே அங்கே சண்டை நடக்குது. தண்டை லேப்டாப்பா ஃபோனா என்னன்னு தெரியல. இல்ல லேப்டாப் தான். அந்த நேற்று அந்த படம் போட்டுட்டேன். படம் வந்திருக்கு தானே இப்ப. ஓ, இப்போ நீங்க இருக்கிறீங்க. நான் இல்ல இப்ப அந்த படம் அது அந்த நான் லேப்டாப்ல நேற்று படம் போட்டேன். இப்ப அதை பார்க்க சவுண்ட் கட் பண்ணப்பட்டிருக்குது. அதோட இப்ப நான் போன்ல வந்திருக்கிறேன். சரியா, வாங்க வணக்கம். சவுண்ட் எங்க போயிட்டு திருப்பி தேடி இல்லை ஜூமில் ஏதாவது இதான்ட்டு இருக்கு, மியூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒருத்தரோட படமும் எனக்கு வருகிறது இல்ல, அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதை இப்ப நான் போன்ல நிக்கிறேன் மாணி. சரியா, வணக்கம் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் மாணி, எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? நல்ல அழகான கலர், நீல கலர், நல்ல அழகான பிக்கப் ப்ளூ போட்டிருக்கிறீங்க. விருப்பமான கலர் அழகாக இருக்குது. கொஞ்சம் அழுது கொஞ்சம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1428 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறைபாட்டை நாம் வாழ்வாக. நல்வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு, முதுமையிலும் அவர்கள் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் என்கின்றது நீதிமொழி ஆகும். மாறிவரும் இந்த நவீன உலகில் சிறுவர்களும் இளைஞர்களும் கெட்டுப்போக ஏராளமான வாய்ப்புகளை ஆன்மாவை சிதைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சமூகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்தாவிட்டால் இளைய சமுதாயத்தின் எதிர்கால வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். தவறான படங்களை பார்த்து, தவறான சிந்தனைகளுக்கு தீனி கொடுத்து, தவறான புத்தகங்களை வாசித்து இவைகள் சீரற்ற வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றது. இடையூறாக இருக்கும் எதுவும் களையப்பட வேண்டும். இவைகள்தான் அழிவுக்கான முக்கிய காரணமாக இருக்கின்றது. சொல்லும் செயலும் பிறப்பதற்கு ஊற்றாக இருப்பது சிந்தனை. நம் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழும்போது அந்த எண்ணம் நம் கற்பனையோடு இணைந்து நம் மனக்கண் முன்னே ஒரு காட்சியை சித்தரிக்கின்றது. பாவச் செயல்களில் ஈடுபடுவதற்கு முதல் காரணம் நமது சிந்தனையே. நம் சிந்தனை உயர்ந்ததாக இருந்தால் அதிலிருந்து வரும் நம் சொல்லும் செயலும் உயர்ந்தவையாக இருக்கும். இதையே வள்ளுவரும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர் என்று குறள் 596 கூறியிருக்கின்றார். சமுதாய தீமைக்கு காரணமாக இருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி கூறுகின்றது. கற்பு என்பது இறைவனுக்கும் நமக்கும், நமக்கும் அயலானுக்கும் இடையே உள்ள இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவு முறை. இந்த உறவு கலங்கப்படுவது செயலில் என்பதை விட சிந்தனையில் அதிகமாக ஆபத்தான அழிவை உண்டாக்குகின்றது என்பது இயேசுவின் புதிய விளக்கம். பார்க்கும் பொருளும் ஆளும் இடமும் பார்க்கின்ற விதமும் கற்பு என்னும் புனித உறவை களங்கப்படுத்தி விடுகின்றன. எதிர்மறை நிகழ்வு செயலும் சொல்லும் புனித உறவில் விரிசல் ஏற்படுகின்றது. சாதாரண நிகழ்வை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் போது, விமர்சனம் செய்யும் போதும், கொச்சைப்படுவதும் கோரப்படுவதும் புனித உறவில் வாழும் கற்பு நிறைந்த இதயங்கள் தான். ஆகவே பார்ப்பதையும் கேட்பதையும் நல்ல கண்ணோட்டத்துடன் அணுகும் போது கையையோ காலையோ கண்ணையோ இழப்பதற்கு அவசியமே இல்லை. இறைவார்த்தையின் ஒளியில் நல்லவற்றை சிந்தித்து நல்லெண்ணம் வளர்த்து புதுவாழ்வு காண்போம் என்று கூறிக்கொண்டு, என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம் எங்கெங்கோ தங்கெங்கோ தாவும் மனம், என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம் எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம்,
வலமோ இடமோ வழித்துணை யாருமில்லை. திரும்பிட திருந்திட திசையொன்றும் தெரியவில்லை. என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம். நான் செல்லும் பாதை அறிவதும் நீயே, நான் சொல்லும் சோகம் உணர்வதும் நீயே. நான் செல்லும் பாதை அறிவதும் நீயே, நான் சொல்லும் சோகம் உணர்வதும் நீயே. நிதமென்னை தோளில் தாங்கிடுவாயே, நீ எந்த நிழலாய் நடந்திடுவாயே. நிதமென்னை தோளில் தாங்கிடுவாயே, நீ எந்த நிழலாய் நடந்திடுவாயே. ஆரோவில் நீ இருக்க விழியில் ஈரமில்லை, அனைத்து நீ தேட மனதில் பாரமில்லை. ஆரோவில் நீ இருக்க விழியில் ஈரமில்லை, அனைத்து நீ தேட மனதில் பாரமில்லை. என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம். வலமோ இடமோ வழி துணை யாருமில்லை. திரும்பிட திருந்திட திசையொன்றும் தெரியவில்லை. என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம் என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன், உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலுள்ள சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்ற இந்த வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடாக இணைகின்ற இந்த பன்னிசை பாடல்கள் இறைவனின் மனதை கரைத்து எல்லா மனங்களிலும் அன்பு, ஆறுதல், சமாதானம் என்ற அந்த நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். தீய வழியில் செல்வர்கள் நல்ல வழியை தெரிஞ்சு நடக்க வேண்டும். எங்கள் இளையோரையும் இறைவன் இந்த நாளிலே காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுக்காகவும் நாங்கள் விசேஷ விதமாக இந்த நாட்களிலே சேமித்துக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளும் எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழுங்கள் என்று கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். மணி, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த பாடல் வாணி எவ்வளவு காலம் 12ஆம் ஆண்டு பாடின பாடல். நீங்க நாங்க கோயில்ல ஆலயத்துல பாடின பாடல். 18ஆம் தேதி 3ஆம் மாசம் 12ஆம் ஆண்டு. இது பாடி ஞாபகம், எனக்கு டியூன் ஞாபகம் இல்லாத இருந்தது. அப்புறம் அன்றைக்கு வந்திருந்தாங்க 3 பேர், இந்த தம்பி, இவங்க தம்பியில வைப்பெல்லாம். அப்ப அந்த அவங்ககிட்ட கேட்டு இந்த டியூனை எடுத்துக்கொண்டேன். எல்லாரும் தான் குரல்ல இருந்தது. அவ இருந்தா, அந்த கொழும்புல இருந்து வந்த அந்த பிள்ளை எல்லாம் இருந்தா குரல். அந்த நாள்ல நாங்க இருந்தோம். அப்ப இந்த பாடல என்ன, இந்த பாடம் எனக்கு ஆசை, இந்த பாடலை படிக்கணும்னு. அப்ப இந்த பாட்டை, இந்த டியூன் எனக்கு தெரியாதனால படிக்க இல்லாம இருக்குன்னு சொல்லி நாங்க சேர்ந்த அன்னைக்கு படிச்சோம். வீட்டுல வந்து இந்த பாட்டு பாடி படிச்சோம். அப்ப நல்ல மட்டு, நல்ல மட்டு, நல்ல பாட்டு, நல்ல நல்ல வசனங்கள். மனசுக்குள்ள இந்த திசைக்கு தெரியாம தவித்துக்கள் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இது. பாடல், நல்ல பாடல், விருப்பமான பாடல். இன்னொருக்கா 3 பேருக்கு படிப்போம், பாடுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பொதுச்சிந்தனால் இருப்பேன், இணைந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாங்கள் வாழ்த்து நேரம், அதனை தொடர்ந்து பண்டிசை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம். என்று கேள்விகள் இடம்பெறாது, அந்த நேரத்தில் பார்க்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். அதனை தொடர்ந்து சொல் விளையாட்டுக்குள் செல்லலாம். நாங்க கேள்விகளை செய்யணுமே, நாங்க அந்த நேரத்துக்கு சும்மா நாங்க செய்வோம். நாங்க நேற்று 10 மணிலாம் எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னா செய்வோம். எடுத்து வச்சுட்டு சொன்னா நாங்க 5 கேள்விகளை போட்டு செய்வோம். 5 கேள்விகள் போட்டு செய்வோம்.
நிறைய எவ்வளவு கேள்விகள் இருக்குது செய்து கொள்ளலாம். அது எவ்வளவு கேள்வி இருக்குது. சரியா, நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனையுடன் இருந்த அத்தனை உறவுகள் உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.